श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद् गुरुपरम्परायै नमः। நேத்தி நிகிரகஸ்தானம் அப்படிங்கறத பத்தி சொன்னோம். இந்த நிகிரகஸ்தானம்ன்றதுல நிறைய 21 விதம் இருக்கு. அது எப்படி எல்லாம் சொல்லப்படும், அதாவது எதிராளியே மடக்கிறதுக்கு எப்படி மடக்கிறதுன்னா, முதல்ல சமய பந்தத்துல அந்த சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, வாதப்போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தீர்மானம் பண்ணுவா, இப்படி எப்படி இருக்கணும், இப்படி எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு. அதை எப்படி எப்படி இருக்கணுமோ அதை இருக்கிறது கிடையாது, எப்படி எப்படி இருக்கக்கூடாதோ அத மாதிரி இருக்கிறது. இத மாதிரிலாம் பண்ணினாக்க அத நிகிரகஸ்தானம் சொல்லிட்டு மத்தியஸ்தாலா இருக்கிறவ அவள் தோத்து போயிட்டான்னு சொல்லிடுவா. அந்த நிகிரகஸ்தானம் எல்லாம் நிறைய விதம் இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். அதுல அந்த 2 விதம்னு சொல்லச்சு, முன்னாடி ஜாதி முதல்து, 2வது சலம் அப்படின்னு பேரு அப்படின்னு சாதிச்சார். இப்ப இந்த ஜாதின்னா என்னது, சலம்னா என்ன அப்படின்றத பத்தி இப்போ விமர்சனம் பண்ண போற. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்ல போற. இதெல்லாம் அந்தந்த கிரந்தங்கள்ல பார்த்துக்கோங்கோ, இந்த கிரந்தத்துல இது அவ்வளவு தூரம் பார்க்க வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட போற. இப்ப என்ன பண்ண, ஒருத்தன் வாதம் பண்றான். வாதம் பண்ணச்ச தான் சொல்றதுக்கு விரோதமாவே வாதம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, நான் சொன்னதே தனக்கு விரோதம் வந்துடும். அந்த மாதிரி பண்ணினான்னாக்கா அதுக்கு பேரு ஜாதி அப்படின்னு சொல்றார். அதாவது தன்னுடைய வாக்கு தனக்கே நிகிரக பரியவசாயி நிகிரகஸ்தானத்துல போய் முடிஞ்சிடும். நிகிரகஸ்தானம் சொன்னாக்கா அதான் வித்தியாசம். நிகிரகஸ்தானத்துக்கும் ஜாதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னாக்கா, நிகிரகஸ்தானம் நேருக்கு நேரா தோல்விய அவனுக்கு கொண்டு வந்துடும். யார் எதிர்வாதம் பண்றானோ அவனுக்கு நேருக்கு நேரா நிகிரகஸ்தானம் தோத்து போயிடுச்சு அப்படின்னு கொண்டு முடிச்சிடும். ஜாதி என்ன பண்ணும், நிகிரகஸ்தானத்துல கொண்டு முடிக்கும். கொண்டு முடிச்ச உடனே அது அத்த வச்சுண்டு இது தோல்வி அடைஞ்சுடுச்சு இவனுடைய பட்சம் அப்படின்னு சொல்லணும். பரம்பரையா முதல்ல ஜாதி, அதன் பிறகு நிகிரகஸ்தானம், அதன் பிறகு பராஜயம், பரிபவம் அப்படின்னு வரும். இதுதான் ஜாதி. அதாவது ஒருத்தன் கேள்வி கேட்டான், அதுக்கு பதில் சொல்றான். இவன் பதில் சொல்ற சமயத்துல அந்த பதில் நிகிரகஸ்தானத்துல போய் முடிஞ்சு விடுறது. நிகிரகஸ்தானத்துல முடிஞ்சதுன்னாக்கா அதனால இவன் பரிபவத்தை அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்றதுதான் ஜாதி. இது சுவாமி சாதிக்கிறார். ஒரு வாதி என்ன பண்றான், ஏதோ ஒருத்தர் சாதிக்க போறான், ஒரு விஷயத்தை ஸ்தாபிக்கணும். அதுக்கு என்ன பண்றான்னா அனுமான பிரயோகம் பண்றான். அனுமான பிரயோகம் பண்ணச்சு அதுக்கு நல்ல பதில் சொல்லணும். எதிர்வாதி நல்ல பதில் சொல்லணும். அது சொல்றதுக்கு அவனுக்கு சக்தி இல்லை, அதாவது ஞானம் இல்லை. அதனால அவன் என்ன பண்றான்னா, தனக்கு தோத்து போயிட போருமே நாமோ அப்படின்ட்டு அதை கூட கிரகிக்கிறதுக்கு முடியல அவனால. அதனால அசக்தனா போயிடுறான். ஏதோ ஒரு பதில் அவன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அந்த பதில் என்ன ஆகுறதுன்னாக்கா இந்த பதிலே அவனுக்கு விரோதத்தை கொண்டு வந்துடும். அதனால அவனுக்கு நிகிரகஸ்தானத்துல கொண்டு முடியும். நிகிரகஸ்தானத்துல கொண்டு முடிஞ்சதுன்னாக்கா உடனே இவன் பட்சம் தோத்து போயிடுத்து அப்படின்றதுல தீர்மானம் பண்ணுவார் மத்தியஸ்தர். இப்போ அதனாலதான் அவன் என்ன பண்றானா, சௌவியாகாதம் உத்தரம் ஜாதி. உத்தரம் சமாதானம். இவன் சொல்லக்கூடிய சமாதானமானது தனக்கே விரோதமா முடியறது, அதுதான் ஜாதி. தனக்கே விரோதமா வந்ததுன்னா அது நிகிரகஸ்தானத்துல முடியும். நிகிரகஸ்தானம் என்ன பண்ணணும்னாக்கா இவனுக்கு
இவனுக்கு வந்து இதை கொடுக்கும். இவனுக்கு வந்து ஜாதின்ற தோஷத்தினால நிகிரகஸ்தானம் வந்து இவன் பட்சமே தோத்து போயிடுச்சுன்னு முடியும். அதனால சொவ்யாகாதம் உத்தரம் ஜாதி அப்படின்னுட்டு அவன் சூத்திரக்காரால் பண்றாளாம். இங்க வந்து உத்தரத்தை பதில் கொடுக்கறதுக்கு ஒருத்தனுக்கு அசக்தி இருக்குது. அந்த அசக்தியானது வெளிப்படுறதுன்னு அர்த்தம். ஏன்னா அவன் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியல. எதையோ ஒண்ணு சொன்னான்னாக்க அது இவனுக்கு ஞானம் இல்லை, உனக்கு சக்தி இல்லை. அதை இங்க வந்து சொல்லப்பட்டுதான் ஆறுது அப்படின்னு சொல்றார். அதுக்கு உதாரணம் ஒண்ணு கொத்திமலம் சுவாமி சொல்ற, சப்தா அனித்ய பிரயத்னாந்தர பாவித்வாது அப்படின்னு ஒரு பிரயோகம் பண்றான். என்ன அர்த்தம்? சப்தமானது அனித்தியமா இருக்குது. ஏன் தெரியுமா? பிரயத்னாந்தர பாவித்வாது. பிரயத்னானந்தரம் ஒருத்தன் பிரயத்தனப்பட்டு சப்தத்தை சொல்றான். அந்த பிரயத்தனம் பண்றதுக்கு முன்னாடி சப்தம் இல்லை. பிரயத்தனம் பண்றதுக்கு முன்னாடி சப்தம் இல்லை. பிரயத்தனம் முடிஞ்சு அதன் பிறகுதான் நான் கஷ்டப்பட்டுதான் சொல்லணும், எனக்கு தொண்டையே முடியல. அந்த சமயத்துல நான் என்ன பண்றேன், கொஞ்சம் சிரமப்பட்டு ராமஹா ராமோ ராமாஹன்னு நான் சப்தத்தை சொல்றேன். இப்ப முதல்ல எனக்கு முடியல, நான் பிரயத்தனப்பட்டு தானே சொன்னேன். எல்லாரும் அப்படித்தானே, இப்படி பிரயத்தனப்பட்டு சொல்ற சமயத்துல அந்த சப்தமானது அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் என்ன சொல்றான், என்ன சப்தம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி சப்தம் தெரியல, சப்தம் இல்லை, இப்பதான் வருது அது. அதனால சப்தம் அனித்தியம் அப்படின்னுட்டு அனுமான பிரயோகம் வாதி பண்றோம். இப்படி பண்ற சமயத்துல சப்தம் நித்தியம் அப்படின்னு மீமாம்சகன் சொல்றான். அவன் என்ன பண்ணா, இந்த உற்பத்திக்கு முன்னாடி சப்தமானது பிரயத்னானந்தர பாவியா இருக்காது. ஏன்னா சப்தம் உற்பத்தி ஆனாதானே நமக்கு வந்து சப்தம் இருக்கு இல்லைன்னு தெரியும். அதனால அவன் என்ன பண்றான்னா, இது நித்தியம் நினைக்கிறான் ஒருத்தன். அவன் என்ன பண்றான், சப்தா நித்யா பிரயத்னானந்தர பாவித்வா பாவாத் அப்படின்னு அவன் பதப்பிரயோகம் பண்றான், அனுமான பிரயோகம். பிரயத்னானந்தரம், பிரயத்தன முயற்சிக்கு அப்புறம் இது இருக்கு அப்படின்றது இல்லை, எப்பொழுதுமே இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் பிரதிவாதி சொல்றான், பதில் சொல்றான். அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. சப்தா அனித்யா பிரயத்னாந்தர பாவித்வாத் அப்படின்னு அவன் சொல்றான். இது வந்து இந்த சப்தம் உற்பத்தி ஆகுது பாருங்க, அதற்கு முன்பாக இந்த சப்தமானது, அதாவது பிரயத்னாந்தர பாவி இல்லையே, உற்பத்தி ஆகலையே. உற்பத்தி ஆனாதானே அது வரும், அது உற்பத்தி ஆனாதான் வருது. அதனால உற்பத்திக்கு முன்பு அது இல்லை. அது ரெண்டு பேருமே ஒத்துண்டது தானே. நையாயிக்கணும் சப்தம் அனித்தியம் அப்படின்னு சொல்றான், நாமளும் சப்தம் அனித்தியம் அப்படின்னு சொல்றோம். இப்ப மீமாம்சகன் மட்டும்தான் சப்தம் நித்தியம் அப்படின்னு சொல்றான். இப்ப சப்த நித்தியம்னு மீமாம்சகன் சொல்லும் பொழுது இது பிரயத்னாந்தர பாவின்றது சரியா இருந்ததுன்னா உற்பத்திக்கு முன்னாடி சப்தமே வரலையே. சப்தத்தினுடைய உற்பத்திக்கு முன்னாடி சப்தமே இல்லை. சப்தம் இல்லாததுனால அது பிரயத்னாந்தர பாவின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவன் ஏடாவிடமா கேட்கிறான். அது அவனும் ஒத்துக்கிறான், நையாயிகனும் ஒத்துக்கிறான், நாமளும் ஒத்துக்கிறோம். சப்தமானது பிரயத்தனத்துக்கு முன்னாடி இல்லதான், அது சந்தேகமே கிடையாது. நம்ம சித்தாந்தத்துல சப்தம் அனித்தியம் பின்னாடி வரப்போகுது. ஏன்னா சப்தமானது ஒரு தர்மமா தான் இருக்கும், அத்ரவியம் தான் நம்ம சித்தாந்தம். தேசிகன் வந்து நியாய சித்தாந்தத்துல அத்ரவிய பரிச்சேதம்னு ஒண்ணு பண்றிருக்கார். அதுல சப்தமானது அத்ரவியம்னே சாதிக்கிறார். குமார்ல பட்டர்னா சப்தமானது திரவியம்னு சொல்றார். ஆனால் நம்ம சித்தாந்தத்துல சப்தமானது அத்ரவியம்தான். ஏன் அத்ரவியம்னா, ஜலம் இருக்கு, ஜலத்துல வந்து ரசம் தான் விசேஷம். அத மாதிரி பிருத்திவி இருக்குது,
பிருத்திவியில வாசனை தான் விசேஷம், அதனுடைய தர்மம். தர்மமானது திரவியமா ஆகாது, அது குணமாக தானே ஆகும், குணமாகத்தான் ஆகும். அந்த மாதிரி ஆகாசம்ங்கிற ஒரு திரவியம், அதற்கு சப்தமானது குணமா இருக்குது அப்படின்றதுதான் சர்வ சித்தாந்தம். அதை விட்டுட்டு இவன் என்ன பண்றான்னாக்கா, சப்தமானது நித்தியம் அப்படின்னு சாதிக்க பார்க்கறான் இவன் மீமாம்சகன். அதை ஒத்துக்க மாட்டேன்ற சித்தாந்திகள் தான். அதனால இப்ப என்ன ஆகுது, அவன் சொல்றான் உற்பத்தி அனந்தரம் ஹி தத்ஞாயேத. சப்தமா நான் பிரயத்தனப்பட்டு சப்தத்தை சொல்றேன், சப்த பிரயோகம் பண்ணின உடனே தான் இந்த இந்த சப்தத்தினுடைய உற்பத்தி அல்லது சப்தம் இருக்கிறதுன்றது கூட இவன் பிரயத்தனப்பட்டு சொன்ன உடனே வருது. அது உற்பத்திக்கு அப்புறம் தானே வருது. அதுக்கு முன்னாடி இது எப்படி வரும்? அது வரவே வராதே. பிரயத்தனாந்தர பாவி அப்படின்றது தெரியாதே. நான் பிரயத்தனம் பண்ணணும், பிரயத்தனப்பட்டு சப்தத்தை சொல்றேன், அதன் பிறகுதான் இந்த சப்தமானது உற்பத்தி ஆச்சு. பிரயத்தனாந்தரம் வரும், பிரயத்தனத்துக்கு முயற்சிக்கு அப்புறம் தான் வரும்னு வருதுன்னு சொல்றேன். அவன் அதை ஒத்துக்க மாட்டேன்றான். ஏன்னா உற்பத்தின்னு ஆச்சுன்னா தான் உனக்கு தெரியும் இது முயற்சிக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு உனக்கு தெரியும். அதையே நீ ஒத்துக்கலையே. அதனால அவன் என்ன சொல்றான், சப்தா நித்யா பிரயத்ன அனந்தர பாவித்வ அபாவா. ஏன்னா அது இதுவரையும் நம்ம பார்க்கவே இல்லை. பிரயத்தனத்துக்கு அப்புறம்தான் இது வரும் அப்படின்றத நம்ம பார்த்ததே இல்லையே. ஏன்னா உற்பத்திக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அப்படின்றதுனால பிரயத்தனம் அனந்தர பாவித்தோன்றதே கிடையாது. அதனால அது நித்தியம்னு எதிர்வாதி சொல்றான். அப்படி சொன்னான்னாக்கா இந்த பதிலானது சமீச்சீனமான பதில் இல்லை, சரியான பதில் கிடையாது. ஏன் சரியான பதில் கிடையாதுன்னாக்கா, இது அழகான பதில் இல்லை. ஏன் அப்படின்னா, பிரயத்தன அனந்தர பாவித்தம்ன்றது லோக திருஷ்டம். நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு சப்தத்துக்கும் இல்லை, இது அனாதியா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். யாராவது பேசணும்னாக்கா அம்மையும் அவ நையாயிகள்லாம் கேள்வி கேட்கிறா. ஆனால் அங்க என்ன கேள்வி எல்லாம் வந்திருக்குன்னாக்கா, இன்னைக்கு இதுக்கு போயிருந்த வேளாமூருக்கு போனாக்கா அங்க முதல்ல ரிக்வேதம் சொன்னான், அதுக்கப்புறம் சுக்ல யஜுர்வேதம் சொன்னாப்பா சாத்துமுறையில, அதுக்கப்புறம் கிருஷ்ண யஜுர்வேதம் சொன்னான், அதுக்கப்புறம் சாம வேதம். இந்த 4 வேதங்கள் வந்தது சாத்துமுறையில. ரிக்வேதம் கொஞ்சம் உச்சஸ்வரத்துல சொன்னாங்க. சுக்ல யஜுர்வேதமும் கிருஷ்ண யஜுர்வேதமும் உதாத்தத்தை கொஞ்சம் குரல் குறைஞ்சுதான் இருக்கும். அது மந்தஸ்வரத்துலதான் சொன்னான். சாமவேதம் உச்சஸ்வரத்துல சொன்னார். இப்போ நீங்க சப்தத்தை பிரயோகம் பண்றீங்களோ இல்லையா, ரிக்வேதத்தை சொல்லச்சே கொஞ்சம் உறக்க சொல்ல வேண்டியதா இருக்கு, சாமவேதத்தையும் உறக்க சொல்ல வேண்டியதா இருக்குது. அதே எதிர்வேதத்தை கொஞ்சம் குரலை தாழ்த்தி தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த தாழ்த்தி சொல்றது அல்லது உயர்த்தி சொல்றது அப்படின்னு உரத்தி சொல்றது அப்படின்றது எப்படி? பிரயத்தனத்தினால்தானே வருது. பிரயத்தனம் இல்லாம இது வராதே அது. அதனால நீ என்ன சொல்லுவ, லோகத்துல நம்ம பிரயத்தனத்தினாலதான் சப்தம் உற்பத்தி ஆகிறது, சப்தமானது பிரயத்தனத்துக்கு அப்புறம் தான் வருது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாம அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால அதை கொண்டு அனுமானம் அதை கொண்டு பண்ணினான். அதை போய் அதெல்லாம் கிடையாது, உற்பத்தி ஆன ஒண்ணுதான் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியறது இல்ல, அதனால நீ எப்படி அனுமானம் பண்ணுவே அப்படின்னு கேட்டான். இதுவோ நையாயிகன் சொல்றது அனாதியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அனாதியா நாம பார்த்துட்டு இருக்கிறதுனால அது சொல்றோம். அதுல இது என்ன தோஷம்? இது நீ சொல்றதே தவறான ஹேத்து. அதனால இது லோக திருஷ்டமானத ஹேதுவா சொல்லி சொல்றோம். அதுல போய் நீ உற்பத்திக்கு முன்னாடி அது இல்ல, அதனால சப்த நித்தியத்துவம் தான் சரியானது அப்படின்னு சொன்னியானாக்கா உனக்கு பதில் தெரியல, உன்னால சமாதானம் சொல்ல முடியல.
சொல்ல முடியாததுனால நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுற. இந்த மாதிரி நீ சொன்னையானாக்க இது உனக்கு அசக்தி, உனக்கு ஞானம் இல்லை, அசக்தியா போயிட்டதுனால இது நிகிரகஸ்தானத்தையே அடையும். நிகிரகஸ்தானத்தை அடைஞ்சதுன்னா தானா இந்த அவனுடைய வாதம் சரியன்னு அவன் தோல்வி அடைஞ்சுட்டான், வாதிதான் ஜெயித்தான், பிரதிவாதி தோத்து போயிட்டான் அப்படின்னு வந்துருமே அது. அதனால உன்னுடைய பிரதிபை இல்லை, இது அப்பிரதிபா அப்படிங்கிற நிகிரகஸ்தானம். பிரதிபைன்னா ஞானம், அப்பிரதிபைன்னாக்க ஞானம் அல்லது ஞானமற்ற தன்மை. அந்த நிகிரகஸ்தானத்துல போய் இது முடிஞ்சிடும். அது முடிஞ்சிருந்ததுனாக்க அவன் என்ன சொல்லுவான், அது நிகிரகஸ்தானங்கள்லாம் சாட்சாத்து இந்த இதுவே அவனுடைய அந்த எதிர்வாதி இருக்கானே அவனுடைய பட்சத்தை தள்ளிடும், அவனுடைய பட்சத்தை தள்ளிடும். அது அதே ஜாதி முதலானவைகள்லாம் என்ன பண்ணும், பரம்பரையா நிகிரகஸ்தானத்துல கொண்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் ஜெயிக்கும். அது இதெல்லாம் நியாயசாஸ்திரத்துல இருக்கு. அத 5வது அத்தியாயத்துல முதல் ஆன்மீகம் அதுல அது இருக்கு, அங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற புத்திமனம் சொல்லுவாங்க. அந்த ஜாதியானது சில சமயத்துல பேத உபாதிகள் எதுவுமே அப்படிதான். இப்போ நம்ம பிருத்திவின்னு சொல்றோம், பிருத்திவின்னு ஒரு பதார்த்தம். அந்த பிருத்திவின்னு சொன்னாக்கா கடம் தான் பிருத்திவின்னு சொல்ல முடியாது. கடமும் பிருத்திவி, படமும் பிருத்திவி, மண்ணு பிருத்திவி, எத்தனையோ பிருத்திவிகள்லாம் இருக்கு. பிருத்திவி பதார்த்தத்துக்குள்ள எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கு. அதெல்லாம் என்ன, ஏதோ ஒரு உபாதியை வச்சுட்டு பிரிச்சு சொல்றோம். அந்த மாதிரிதான் இப்ப மனுஷால் அப்படின்னாக்க, மனுஷால் அப்படின்னா இது ஆண் மனிதன், இது பெண் மனுஷி, அத மாதிரி இந்த மாதிரி எல்லாம் உபாதி ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு நாம் பேதம் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஜாதி அப்படின்றதும் ஒரு இது தோஷம். இப்ப பரமதத்தை கண்டிக்கிறதுக்கு அது இருக்கக்கூடிய ஒரு தோஷம். அதுல கூட உபாதியினால நிறைய பேதங்கள் உண்டு. அத நியாய சூத்திரத்துல 24 ஜாதி பேதங்களை சொல்லியிருக்கேன். அதனால ஆனா சுவாமி நியாய பரிசுத்தியில 24 அவ சொல்ற இன்னும் கூட இருக்கும், எவ்வளவு வேணும்னு சொல்லலாம். இதெல்லாம் என்னன்னா அவளுடைய புத்தி சூக்ஷ்மம் தான். தன்னுடைய புத்தியினுடைய மேதாவிலாசத்தினால 1ன்னு சொல்லலாம், 2ன்னு சொல்லலாம், 8ன்னு சொல்லலாம், 28ன்னு சொல்லலாம், 108ன்னு சொல்லலாம், எத்தின்டே போகலாம் அது. அதனால நியாய பரிசுத்தியில அதெல்லாம் சொல்லிருக்காரு. அதனால இந்த மாதிரி ஜாதின்னு சொன்னோம். இந்த ஜாதின்னு சொன்னோம்னாக்கா ஜாதின்னு இதுக்கு பேர். பொத்தியார தோக்கடிக்கிறதுக்கு ஒரு யுக்தி இது, ஒரு தூஷணம் இது. அதுல என்னென்ன தோஷங்கள் இருக்குதுன்னாக்கா, எது தகுந்ததோ அதை விட்டுடுறது, எது தகுந்தது இல்லையோ அதை ஸ்வீகரிக்கிறது. முன்னாடி சொன்ன பாருங்க, கர்த்தவியத்தை விட்டுடணும், அகர்த்தவியத்தை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டாக்கா அது வாதி ஏதோ ஒரு வாதியினுடைய பராபவத்துக்கு தான், தோல்விக்கு தான் அது இதுவா இருக்கு அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி இங்க ஜாதியில யுக்தம் தகுந்ததை கிரகிக்கிறது, தகுந்ததை விட்டுடுறது, தகுதி இல்லாதத எடுத்துக்கிறது, இத மாதிரி சொல்றதுன்றது அங்க சொல்றாரு. அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு. ஒருத்தன் பேசலாம், பேசிட்டு விஷயம் எதுவோ அதை விட்டுட்டு அபிஷயத்தை பத்தி சொல்லுவான். விஷயமே இல்லாத பத்தி சொல்லுவான். பசுமாட்டை பத்தி ஒருத்தன் எழுத சொன்னான், உடனே அவன் என்ன சொன்னான், தென்னை மரத்தை பத்தி ரொம்ப நன்னா எழுதினான். தென்னை மரத்தை பத்தி நன்னா எழுதிட்டு இந்த தென்னை மரத்துலதான் பசுமாட்டை கட்டுவான்னு எழுதினான். இப்ப இப்படி எழுதினாக்கா இது ஒரு தோஷம். ஏன்னா இதுல ஜாதியில இது ஒரு தோஷம், இந்த ஜாதி பேதத்துல இருக்கு. அபிஷயத்துல இருக்கிறது பிரயத்தனம், அபிஷயத்திலேயே நாச்சுன்னு இருக்கிறது. இந்த மாதிரி தோஷங்கள்லாம் 3 தோஷங்கள் சொல்றக்கா. ஜாதி அப்படின்றத வச்சுன்னு பார்த்தா 3 தோஷம். ஒண்ணு, எது சரியானதோ
அதை விட்டுடுறது, எது சரியில்லையோ அதை எடுத்துக்கிறது. அதே மாதிரி எந்த விஷயம் வந்ததோ அதை விட்டுட்டு எங்கேயோ போய் எந்த விஷயத்தையோ போய் பேசுறது. இது இத இந்த 3 விஷயமும் 24 விஷயமும் எத்தனை வேணாலும் சொல்லிக்கோங்க. அதுல இந்த தனக்கு விரோதமா இருக்கிறது, தன் மதத்துக்கு விரோதமா இருக்கிறது, தான் சொல்றதுக்கு விரோதமா இருக்கிறது அப்படின்றது எல்லா இடத்துலயும் இருக்கும். ஏன்னா இதான் சாமானிய லட்சணம். சோவியாகாதம் சோவியாகாதம் உத்தரம் ஜாதிகி. தனக்கு விரோதமா இருக்கிறது, தான் சொல்றதே தனக்கு விரோதமா இருக்கிறது, அல்லது தனக்கு விரோதமா தானே பதில் சொல்றது, இதுதான் ஜாதி. அது எல்லாத்துலயும் இருக்கிறது. அதனால இந்த ஜாதின்றத பத்தி இவ்வளவு தூரம் சுவாமி விளக்கமா சொல்லிருக்க. நியாயபரிசீலதான் இதெல்லாம் அதிகமா இருக்கு. ஏன்னா பிரமாணம் பிரமேயம் எல்லாத்த பத்தி இங்க ஸ்லோக ரூபமா சொல்றதுனால அங்க நல்லா சொன்னதை இங்க சங்கரிச்சு சொல்றார். சங்கரிச்சு சொல்றதே இவ்வளவு இருக்கே, விஸ்தாரமா சொல்லியிருந்தா எவ்வளவு இருக்கும். அதனால அதை அங்கேயே பாத்துக்கணும்னு சொல்ல போறார். அடுத்தது சலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சலம்னா என்ன இருக்கும் அப்படின்னாக்க, ஒருத்தர் பேசுறார், ஒருத்தர் பேசினார்னா அவர் பேசுற பேச்சு இருக்கு பாருங்க, அந்த பேசுற பேச்சுல அவன் ஒரு அர்த்தத்தை வச்சுன்னு பேசுறான், வாதி அவன் ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு பேசுறான். அவன் ஒரு அர்த்தத்தை வச்சுன்னு பேசச்சு இவன் ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு பதில் அடிக்கிறது. இது ஒரு தோஷம், இது ஒரு தோஷம். அது எப்படி அப்படின்னாக்கா, ஒருத்தன் என்ன பண்ணா, ஆகாரோ ஹ்ரஸ்வஹ தேசிகனை பார்த்து சொன்னதா சொல்லுவா. தேசிகன் திருமேனி பிரம்மாண்டமா ஹைட்டா இருக்க மாட்டேன், திட்டமா இருப்பேன். அவன் என்ன ஆகாரோ ஹ்ரஸ்வஹ ஈர்ஷ்யஸ்ஸு மகதி அப்படின்னு சொன்னான். திருமேனி குட்டையா இருக்கு, ஆனா இவருடைய கீர்த்தி பிரம்மாண்டமா இருக்கே அப்படின்னு சொன்னான். அதுக்கு பதில் ஆகாரம் ரசம் எப்படி வரும், ஆகாரம் தீர்க்கம் தானே அப்படின்னு கேள்வி கேட்டாராம் தேசிகன். அவருடைய பதிப்பை ஏன்னா அவ சொன்ன சப்தத்தை வச்சுட்டே மடக்கிறத வாடு, இதுக்கு சலம் அப்படின்னு பேரு. இதே உதாரணம் சாதிக்கிற புத்திமோகன் சுவாமி இதே உதாரணம் சொல்றாரு. ஆகாரோ ஹ்ரஸ்வஹ கீர்த்தித்து மஹதி அப்படின்னு சொன்னா, அவன் சொன்னது சரீரத்தினுடைய ஆகாரம் அது குட்டையா இருக்கு, ஆனால் கீர்த்தியோ ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குன்னு சொன்னாக்க உடனே பிரதிவாதி ஆகாரம் ஹ்ரஸ்வமா எப்படி வரும், ஆகாரம் எப்படி ஹ்ரஸ்வமா வரும் அப்படின்னு ஒரே சப்தம், ஒரே சப்தத்தை கொண்டு பல அர்த்தங்கள் கண்டுபிடிச்சு மடக்கலாம். இப்படி மடக்கினான்னாக்க இது ஒரு தோல்விக்கு அடையாளம். பஸ்ல போயிட்டு இருக்கான், போயிட்டு உதாரணத்துக்கு பஸ்ல போயிட்டு இருக்க கண்டக்டர் எப்படி நின்றுன்னா 2 காலையும் அகற்றி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் கால் நீட்டுன்னு அதை பக்கம் கால் நீட்டுன்னு அகற்றி வச்சு நின்றுன்னா கண்டக்டர் டிக்கெட் தருவான். இத பார்த்துட்டு கேட்டான், நீ எதுக்கு இப்படி 2 காலையும் அகற்றி வச்சு அகற்றுன்னு நின்றுட்டு இருக்க, எதுக்குன்னு அவனை கேட்டான். அதுக்கு அவன் பதில் சொன்னான், பேலன்ஸுக்கோசரம், எனக்கு நான் கீழே வந்துடக்கூடாது, அதான் நான் பேலன்ஸுக்கோசரம் அப்படி நிக்கிறேன் அப்படின்னு கண்டக்டர் சொன்னான். உடனே கண்டக்டர் இவனை பார்த்து கேட்டான், எதிர நின்றவனை பார்த்து, நீ எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், நான் பேலன்ஸுக்கோசரம் தான் அப்படின்னா. அவனுக்கு சில்லற தரணும், கண்டக்டர் இவனுக்கு சில்லற தரணும், சில்லற தரணுன்றதுக்கோசரம் பேலன்ஸுக்கோசரம் தான் அப்படின்னு. இப்போ கேள்வி ஒரே கேள்வி, நீ ஏன் இப்படி நின்றுட்டு இருக்க, 2 பேரும் பதில் பேலன்ஸுக்கோசரம் சொல்லிட்டான். ஆனா முதல்ல சொன்ன பேலன்ஸ்ன்றது அவன் கீழே விழாம இருக்கிறதுக்கு, அது திருடமா நிக்கிறதுக்கோசரம் அர்த்தத்துல சொன்னான். இவனும் எனக்கு நீ பேலன்ஸ் சில்லற தரணும், மீதி தரணும்,
மீது சில்லறதுன்னா அதுக்கோசரம் நான் நிக்கிறேன் அப்படின்னு இவன் சொன்னான். இப்போ ஒரே வார்த்தையில எத்தனை எத்தனை அர்த்தங்கள் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு உணவாதான் எடுத்துப்போம் அது. அதனால இத பாருங்க, இதுதான் சலம் அப்படின்னு பேரு. ஆகாரோ ஹ்ரஸ்வஹா கீர்த்திஸ்து மகதி அப்படின்னு சொன்னாக்க இதுதான் அர்த்தம் அது. அதனால இது வந்து என்ன, இந்த ரெண்டாவது சலம் அப்படின்னு சொல்றது இது. அதனால வாதி பிரதிவாதி இவா ரெண்டு பேருக்குமே பிரதிபை எப்படி இருக்குது, அந்த பிரதிபைன்றது வார்த்தை விளையாட்டுல இருக்கு. வார்த்தை விளையாட்டுல கூட ஒரே வார்த்தையை வச்சுட்டு இன்னொருத்தனை அடக்கிடுறான். அது இதுவும் கூட என்னது அப்படின்னாக்கா நிறைய விதமா இருக்கும், நிறைய விற்பி. என்னன்னாக்கா சப்தங்களுடைய விற்பி. ஈசாண்டான்ற ஆச்சாரியர் தான் சொன்னதா சொல்ற. வந்து ஒருத்தர் கேட்ட கா பூர்வகா அப்படின்னார். கான்றது ஸ்ரீலிங்கம், பூர்வகா அப்படின்றது புல்லிங்கம். கா பூர்வகா அப்படின்னு கேட்கிறார். அது கேட்ட உடனே வேற யாரா இருந்தா கொஞ்சம் பிரமிச்சு போயிடுவா. கா பூர்வகா அப்படின்னு ரெண்டும் ஒட்டலையே, என்ன அர்த்தம் வரலையேன்னு பிரமிச்சுடுவா. ஆனால் நம்ம ஆச்சாரியர் சாதிச்சேனா காஞ்சி பூர் நகா அப்படின்னு சாதிச்சேன். நகா அங்க அவன் என்ன அர்த்தம் பண்ணிட்ட, வகா உங்களுக்கு கா பூ எது ஊர் எது புறம் அப்படின்னுட்டு எதுல இருக்கிறவர் கேட்கிறார். அதற்கு பதில் இந்த ஈசாண்டான்கிற ஆச்சாரியர் அவர் தான் சொன்னதா படிச்சிருக்க ஞாபகம். நகா எங்களுக்கு காஞ்சி பூ, காஞ்சிபுரம் தான் புறம், அதுதான் எங்களுக்கு ஊரு அப்படின்னு பதில் சொன்னேன். இவ பாருங்கோ, நீங்க அவன் பூர்வகான்றதுக்கும் கான்றதுக்கும் அண்மையும் சரியா வரலன்னு அவன் நினைச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பதில் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ரெண்டு மூணு பதமா அதை எடுத்துட்டார். எதிர இருந்த ஆச்சாரியர், நம்ம ஆச்சாரியர் அந்த சிவவைஷ்ணவ ஆச்சாரியர் 3 பதமா எடுத்துட்டார். கா பூஹு வகா அப்படின்னு 3 பதமா எடுத்துட்டதுனால அதற்கு சமாதானம் சொல்லிட்டார். காஞ்சி பூர்ணகா அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டார். அதனால சில சப்தங்கள்லாம் முக்கியார்த்தமா இருக்கும், சில அர்த்த சப்தங்கள்னா உபச்சாரார்த்தமா இருக்கும். ஆகு பெயர் அப்படின்ற பாருங்க, தமிழ்ல ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவார். அத மாதிரி இதெல்லாம் லட்சணை கவுனி. இத வந்து இதுல சம்ஸ்கிருதத்துல சொல்றது முக்கியார்த்தம், முக்கிய வர்த்தி, லட்சணாவர்த்தி, கவுனி விருத்தி அப்படின்னா நம்ம சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. குணத்தை இட்டு சிம்மோ மாணவக்காக, இந்த மாணவகன் சிம்மமா இருக்கான். அப்ப சிம்மம்னா என்ன அர்த்தம், தாடி மீசை அதெல்லாம் இருக்குதா, அவனுக்கு 4 கால் இருக்குதா, அப்படி அர்த்தம் இல்லை. சிம்மம் மாதிரி பட்டுவா இருக்கான். தேசிகன் கவி தார்க்கிக சிம்மம் அப்படின்னா அவருடைய தர்க்கத்தை வச்சுட்டு எதிரிகள் எல்லாம் அடிச்சுடுவார், ஆனா அனாயாசமா ஜெயிச்சுடுவார் அவர். அதுக்கோசம் இது சொல்றது, அவ்வளவுதான் அர்த்தம் அதுக்கு. அந்த அர்த்தத்தை போய் விபரீதமா அர்த்தம் பண்ணிக்க முடியாது இல்லையா. ஏன்னா அங்க வந்து குணத்தை வச்சுட்டோ அல்லது லட்சணையாகவோ சொல்லணும். அந்த லட்சணைன்னு வராது, கவுனி விருத்தின்னு தான் சிம்ம மாணவக்காகன்னு சொல்ல முடியும். லட்சணைன்றது எங்க வரும் அப்படின்னாக்கா, கங்கையில இடச்சேரின்னு ஒருத்தன் சொன்னான், கங்கையில மீன் இருக்குன்னு இன்னொருத்தன் சொன்னான், கங்காயாம் மத்ஸ்யக கங்காயாம் கோஷக அப்படின்னு சொன்னான். கங்கையில மீன் இருக்குன்னு சொன்னான்னாக்க அப்ப கங்கா சப்தத்துக்கு கங்கா பிரவாகம்னு அர்த்தம். ஜலத்துலதான் மீன் இருக்கும், அது கங்கா பிரவாகம், அதுலதான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அது. ஆனால் ஒருத்தவங்க என்ன சொன்னா கங்காயாம் கோஷகா அப்படின்னு சொல்றான். கங்காயாம் கோஷகன்னு சொன்னாக்க கங்கையில இடச்சேரின்னு சொன்னா அது சரியா வராது. ஏன் சரியா வராதுனாக்கா, இடச்சேரி கணக்க கங்கா பிரவாகத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அஷன் போடும். அதனால என்ன சொல்லணும், கங்கா தீரே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். தீரத்துல லட்சணம், கங்கா கரையில இது இந்த இடச்சேரி இருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால
இது வந்து உபச்சார விருத்தி. இதனாலதான் ஆகு பெயர்னு சொல்றோம். ஊரே சிரிக்கிறது உன்னை பார்த்துட்டோ அப்படின்றா. ஊரே சிரிக்கிறதுன்னு சொன்னா ஊர் சிரிக்கிறதுன்னா ஊர்ல இருக்கிறவா சிரிக்கிறான் தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அத மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கணும். அதனால முக்கிய விற்பி என்ன, உபச்சார விற்பி, கௌனி விற்பி, இந்த மாதிரி விஷயங்கள்னால பலவிதமா இருக்கும். ஏன்னா சப்த விஷயம் தானே, சப்த விஷயத்துலதான் இதெல்லாம் கேள்வி வருது. சலங்கிறது இது போரும், இந்த கிரந்தத்துல இது போரும். ஏன் அப்படின்னாக்கா இதுல பாத்துக்கலாம். நியாய பிரசித்தி முதலான கிரந்தங்கள்ல இத பாத்துக்கலாம். ஆனா இந்த கிரந்தத்துல இது போரும் அப்படின்னுட்டு இங்க சாதிக்கிறாரு, இங்க சாதிக்கிறார். அதனால இது போரும். இது நியாய சூத்திரத்திலேயோ நியாய பரிசுத்திலேயோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க சாதிச்சுட்டார். இத இந்த ஸ்லோகத்துல இந்த ரெண்டு விஷயத்த, ஜாதிங்கிறத பத்தியும் சலம் அப்படின்றத பத்தியும் விளக்கமா சொல்லி வச்சிருக்காரு. அத இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். ஜாதி ஜாதிஹி சுவ்யாஹதாவாக் உபதி நியதிபிஹி வித்யதே அநேகதாசா யுக்தத்யாகः து அயுக்தக்ரஹணம் அவிஷயே விருத்திः அப்யத்ர தோஷாः சுவ்யாகாதः அனுவృத்தः சலமபி வசசாம் கல்பிதார்த்தே நிஷேதः தத்தத் விருத்தி பிரவேதாத் இதமபி விவிதம் விஸ்தரேனாரமத்ர அப்படின்னு சாதிக்கிறார். இதுல அர்த்தம் பாருங்க. ஸ்வவ்யாகத வாக்கு, தனக்கு விரோதமான வாக்கு, அதுதான் ஜாதி. தான் பேசுற பேச்சே தனக்கு விரோதியா இருக்கிறது. அதாவது தான் ஒருத்தன் கேள்வி கேட்டான், அதுக்கு இவன் பதில் சொல்லணும். இவன் பதில் சொன்னது இவனுக்கே விரோதமா வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஏன்னா இவனுக்கு சொல்ல தெரியல, அவதான் கேட்டான், கேட்டதுக்கு அவன் ஏதோ பதில் சொல்லிட்டான். அப்படி பதில் சொல்றதுன்றது விரோதமான வாக்கு, அது அவனுக்கே விரோதத்தை கல்பிச்சு விட்டுரும். அதுக்குதான் சப்தா அனித்யா பிரயத்னானந்தர பாவித்வாத் அப்படின்னு நையாயிகன் சொன்னான். அனித்யான்றது சப்தத்தினுடைய அனித்தியத்துவத்தை அவன் சாதிக்கிறான். உடனே இவை என்ன பண்ணா, அவனுடைய சப்தோ நித்யா பிரயத்ன அனந்தர பாவித்வ அபாவாத் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ லோகதிஷ்ட பிரகாரேன்னு நாங்க வந்து அனுமானம் பண்றோம், அதை நீ தப்புன்னு சொல்றியே, அதுவே தவறு நீ சொல்றது. அதனால நீ சொன்னது உனக்கு பதில் சொல்ல தெரியாததுனால ஏடாவிடமா நீ பேசிட்ட அப்படின்னு பதில் சொல்றவுடன் இதுதான் சொவ்யாகதா வாக்கு அப்படின்னு சொன்னார். அது பலவிதமான பேதங்களை உடையது. அந்த ஜாதியானது உபதி நியதிபிஹி, அது பேத உபாதிகள். இத பிரிச்சு சொல்றதுக்கு உபாதிகள்லாம் வேறுபட்டு இருக்கிறதுனால அநேகதா வித்தியதே அநேகதா வித்தியதே பலவிதமாக பிரிக்கப்படுகின்றது. அது 24 விதம், அதை காட்டிலும் அதிகமா இருக்கும்னா நியாய பிரசித்தியில சுவாமி சாதிச்சிருக்கிறது. இதுலயும் மூலமா இருக்கக்கூடிய தோஷங்கள் 3 இருக்கும். என்னென்ன? யுக்த தியாக, எது யுக்தம் சரியானதோ அதை தியாகம் பண்றது, எது அயுக்தம் சரியில்லையோ அத கிரகணம், அயுக்த கிரகணம், அயுக்தத்தை ஸ்வீகரிக்கிறது, சரியில்லாதது ஸ்வீகரிக்கிறது. அவிஷயே விருத்திரபி, நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருப்போம், எதிராளி வேற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருப்பான், அப்போ அந்த விஷயத்துல இருந்து எங்கேயோ போயிடுறது. அதனால இது ஒரு தோஷம். அபிஷயே விருத்திரபி, விருத்தின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். விஷயம் இல்லாததுல நம்ம எந்த விஷயத்த ஆரம்பிச்சோமோ அதை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்துல
இப்போ இருக்கிறது. இப்படி 3 விதமான தோஷம். இந்த 3த்திலையும் வியாகாதா அனுவருத்தா, தன்னுடைய வாக்குக்கு தனக்கே விரோதியா இருக்கிறதுன்றது அனுவருத்தம். அது தொடர்ந்து இருப்பாங்க. ஏன்னா அதுதான் லட்சணம் அதுக்கு. சுவியாகாதம் உத்தரம் இது சுவியாகாதம் உத்தரம் ஜாதி அப்படின்னா லட்சணம் சொல்லிருக்கா. அதனால தனக்கு விரோதமா இருக்கிறது இது வரும். அதனால அது இப்படி தீர்மானம் பண்ணி தள்ளி போகும். சலம் அப்படி இந்த சலம் அப்படின்றது கூட வாதியினுடைய வாக்கியங்கள், வாதியினுடைய வாக்கியங்களை கற்பிதார்த்தே தான் கல்பிச்சு தன்னால அர்த்தம் கற்பிக்கப்பட்டது. அவன் ஒரு உத்தேசத்துல சொல்றான், இவன் ஒரு உத்தேசத்துல பதிலளிக்கிறான். ஒரே சப்தம், ஒரே சப்தத்துக்கு பல பொருட்கள் உள்ளன. அந்த பல பொருள்கள் இருக்கும் பொழுது அவன் ஒரு பொருளை வச்சு சொன்னான்னாக்க இவன் இன்னொரு பொருளை வச்சு நடிக்கிறது. அதாவது அங்க சொல்ற தலமபி வச்சசாம் வாதியினுடைய வாக்கியங்கள் அதுல கல்பிதார்த்தே அவன் ஒரு சப்தத்தை சொன்னா தன்னால கல்பிக்கப்பட்ட அர்த்தம் அதுல நிஷேதம் பண்றது பந்தனம். அது அப்படியே படிச்சு அப்படியே கட்டி போட்டுறது. அவனை நீ சொன்ன சப்தம் உனக்கே இதுவா இருக்கே, இந்த சப்தத்துக்கு இதான் அர்த்தம், இந்த அர்த்தத்தை நீ எப்படி சொன்னேன் அப்படின்லாம் கேட்கறது. அதுதான் ஆகார ரஸ்வகா கீர்த்திஸ்து மகதி அப்படின்னா ஆகார ரசம் எப்படிப்பா, அது அது ரசம் கிடையாது, அது தீர்க்கம் தானே அப்படின்னுட்டு பதில் கேட்டவன்னா அவனால என்ன சொல்ல முடியும்? அது முடியாது. இப்படி இதம் அப்படி இந்த சலம் அப்படின்னு கூட தத் விற்பி பேதாது முக்கிய விற்பி உபச்சார விற்பி முதலான வேதங்கள்னால பிரிவுகள்னால விவிதம் அநேக விதமா இருக்கும். அது பலவிதமாக இருக்கும். அதனால இந்த கிரந்தத்துல எத்தனை நாளம் இவ்வளவு தூரம் சொன்னது போகும், ரொம்ப விஸ்தாரமா வேண்டாம். இது வரையும் சொன்னதை நீங்க கிரகிச்சுட்டா போரும், இதை வச்சு கிரகிச்சுட்டா போரும் அப்படின்னு நீங்க சொல்றது. ஏன் அப்படின்னு நியாய சூத்திரத்துல இருக்கு, பாஷ்யத்துல இருக்கு, அதோட நியாய சூத்திர பாஷ்ய வார்த்திகத்துல இருக்கு, நியாய பரிசுத்திலேயே இருக்கு, அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதனால அதுல பார்த்து போறோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை முடிக்கிற. இப்ப பாருங்க, ஜாதி ஸ்வவ்யாஹதவாக் உபதி நியமிதைஹி நியதிபிஹி வித்யதே அநேகதாசா யுக்தத்யாகஸ்வயுக்த கிரஹணம் அவிஷயே விருத்திரப்யத்ர தோஷாः ஸ்வவ்யாகாதோனுவృத்தः சலமபி வசசாம் கல்பிதார்த்தே நிஷேதः தத்தத்விருத்தி பிரபேதாத் இதமபி விவிதம் விஸ்தரேணாலமத்ர. கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.